ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. சரி. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆவதற்கு ஏன்னா வாய்ப்பு இருக்கா? அதாவது ஆண்டவன் வந்து இந்த 1ஆம் நம்பர் இவரு வந்து பிறந்த தேதி 1ஆம் நம்பர் மார்ச் மாசம். அதாவது எனக்கு மாசம் தேவையில்லை, வருஷம் தேவையில்லை, தேதி தான் பிறந்த தேதி தான் கணக்கு. 1ஆம் தேதி பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஆண்டவன் ஒரு ட்ரிப் தான் சான்ஸ் கொடுப்பான், 2வது ட்ரிப் சான்ஸ் கொடுக்க மாட்டான். இதே 4ஆம் நம்பர் 2ஆம் நம்பரா இருந்ததுன்னா அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் சான்ஸ் வரும். அதே மாதிரி எம்ஜிஆருக்கு மீண்டும் மீண்டும் சான்ஸ் வந்திருக்கு, ஜெயலலிதாவுக்கு மீண்டும் மீண்டும் சான்ஸ் வந்திருக்கு, கலைஞருக்கு அதே மாதிரி மீண்டும் மீண்டும் சான்ஸ் வந்திருக்கு. இந்த 1ஆம் நம்பருக்கு வந்து 1ஆம் நம்பர் பிறந்தவர்களுக்கு சான்ஸ் கம்மி, ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்னதான் கஷ்டப்பட்டு மக்களுக்கு செஞ்சாலும் அவர் கூட இருக்கிறவங்களாலே அவருக்கு பேர் போயிடும். இதுதான் உண்மை. இந்த 1ஆம் நம்பர் என்னதான் சாதிச்சாலும் 2வது வரக்கூடிய 2026 எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட்டுத்தொகை எடுத்துக்கிட்டீங்கன்னா 8ன்னு வருது. லாஸ்ட் நம்பர் எடுத்தாச்சு. முதல் நம்பர் நீங்க எடுத்தீங்கன்னா 1/1/2026 வருது. அதாவது பிறந்த வருடமே பாத்தீங்கன்னா 1/1/2026 வருது. நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன் அவர் பிறந்த தேதி 1ஆம் தேதி அப்படின்ட்டு. வருஷம் பிறக்குதே 1ல பிறக்குது. அவர் 1ஆம் நம்பரோ இதே 2ஆம் நம்பரோ 3ஆம் நம்பரோ இருந்தா கூட நான் ஒத்துப்பேன். இது ஒண்ணு வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்பை 2026 வாய்ப்பு கிடையாது. 2026 வந்து 2ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் நம்பர் வந்து 22ஆம் தேதி பிறந்த விஜய் அவருக்கு நான் கனெக்ட் பண்ண 22 வந்து ஜெயிக்கிற வாய்ப்பு அதிக பிரகாசமா இருக்கு. 2வது 1க்கு 2க்கு தான் போட்டி. நீ ஃபர்ஸ்டா செகண்டா அப்படின்னு பாக்குறீங்க. இப்ப செகண்ட் நிக்கிறது ஃபர்ஸ்டா வந்துடும், ஃபர்ஸ்டா இருக்குது செகண்டா வந்துடும். அது ஒரு நான் பார்த்த அளவுல இதெல்லாம் பார்த்த அளவுல நான் இது வரைக்கும் எல்லாருக்கும் ஜாதகம் பார்த்திருக்கேன். விஜய்க்கு பார்த்திருக்கேன், அஜித்துக்கு பார்த்திருக்கேன். விஜய்க்கு பார்த்தது ஃபுல்லு கடைசி வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா நடந்திருக்கு. அவங்க தலைமை ரசிகர்கள் கூட்டு பாராட்டி பேசியிருக்காங்க. அது மாதிரி அஜித்தை பத்தி நான் பேசினேன், அஜித்துக்கு அவார்டு வரும்னு சொன்னா எல்லாமே நடந்தது. அப்ப இது நடக்காதா? நான் சொன்ன இது எல்லாமே நடந்த போது இது நடந்தே தீரும். இந்த தடவைக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கு உதாரணத்துக்கு நிறைய விஷயத்த சொல்லலாம். அதாவது நிறைய படுகொலைகள், நிறைய ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்டது, பாலியல் சம்பந்தப்பட்டது, ஒரே கம்ப்ளைண்ட், எக்கச்சக்க கம்ப்ளைண்ட். அதாவது இது வரைக்கும் கூட எந்த ஆட்சியிலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரல. போதையினால வந்து பெண்களை சித்திரவதைப்படுத்துறது, 2வது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களே பாதுகாப்புல மறியல் பண்றாங்க. 2வது கல்வித்துறையை ஒன்னும் அவ்வளவு ஒன்னும் ஸ்டெப் எடுத்த மாதிரி சொன்னார், ஸ்டெப் எடுக்கல. 2வது காவல்துறையை சொல்லி குத்தம் இல்ல. காவல்துறையை வந்து கவனிக்க வேண்டியது யாரு, பொறுப்பு யாரு வச்சிருக்கீங்க? வேற ஆள்கிட்ட இருந்தாவது நல்ல பொறுப்பா இருக்கும். நீங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு முதல்வர் எல்லா துறையும் கையில வச்சுக்க முடியுமா? முதல்வர் வச்சு ஒரு துறையை கையில வச்சுக்கலாம். இதுக்கு முன்னால வச்சுக்கலையான்னு கேட்பீங்க. அதுக்கு எம்ஜிஆர் வச்சிருந்தாரு தன் கையில, அது ஆளுமை திறமை இருந்தது. கலைஞர் இருந்தாரு, அவர்த்தையும் ஆளுமை திறமை இருந்தது, காவல் அனுபவம் இருந்தது. ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அவங்கள்ட்டையும் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுல பயங்கர கட்டுப்பாட்டுல. எம்ஜிஆரோட ஜெயலலிதா அம்மா பிரிவுல கட்டுப்பாடு ஜாஸ்தியா இருந்தது. இப்போ காவல்துறையுடைய கட்டுப்பாடு வந்து ஒத்தே வரல. அதாவது நீங்க எல்லாருக்கும் என்ன கொடுக்குறாங்க? போலீஸுக்கு தொப்பி கொடுக்குறீங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறீங்க, பெல்ட் கொடுக்குறீங்க, ரைட்டு, ஷூ கொடுக்குறீங்க, ரைட்டு, மழை பெஞ்சா ரெயின் கோட் கொடுக்குறீங்க, ரைட்டு, வெயில் காலத்துல மோர் கொடுக்குறீங்க, ரைட்டு. அப்புறம் லத்தி எதுக்கியா கொடுக்குறீங்க? கோர்ட்ஸ் கொடுக்காத அடிக்காதேன்னு சொல்லியிருக்கோம். அந்த லத்தி எதுக்கு கொடுத்தேன்? இப்ப அந்த லத்தியால தான் வந்தீங்க. இப்ப அப்பா அப்பான்னு சொல்லு எல்லாரும் சொல்றான். நீங்க ஓகே சந்தோஷம், எல்லாரும் அப்பா அப்பா சொன்னவங்க அப்படியே சொல்லிட்டு இருந்தா பரவாயில்லையே. இப்ப என்ன பண்ணிட்டான் மக்கள், நான் ஒண்ணுமே வரலையா, நான் சாதாரணமா எல்லா யூடியூப் சேனல்ல பேசுறேன், அவ்வளவு சாதாரண மனுஷன். இப்ப என்ன தாத்தான்னு கூப்பிடுறாங்களே, அப்பான்னு கூப்பிடுறது போய் அப்பா பேரு போய் இப்ப தாத்தான்னு என்ன ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. இப்ப நான் ரோட்ல வரவங்க எல்லாம் பஸ்ல எல்லாம் தாத்தா தாத்தாங்கிறாங்க. கலைஞருக்கு ஒரு பேர் இருந்தது, தானா வரல, தானா வந்தது, அவரால் சொல்லல, விளம்பரப்படுத்திக்கல. கலைஞர் ஐயா அவர்களே அப்படிதான் சொல்லுவாங்க. நான் எத்தனையோ பேருக்கு ஜாதகம் பார்த்திருக்கேன், எத்தனை லட்சம் பேருக்கு நான் பார்த்துட்டு வரேன். மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து என்ன பார்க்க வந்திருக்காங்க, வந்து என் கூட போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க. ஐயா நீங்க சொல்றது நடக்குதுன்னு சொல்றாங்க. 2வது கலியுகம் சொல்லுவாங்க இல்லையா, கலிகாலம் இவருடைய ஆட்சியில் வந்துருச்சு. இந்த 4 வருஷத்துல என்ன பண்ணினார் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு பயோகிராபி சொல்லணுமே. பயோகிராபி இல்லையே. அதாவது மினிஸ்டர் அவங்களுடைய துறை இருக்கக்கூடிய மினிஸ்டர் பெண்களை வந்து கேவலமா பேசுறான் ஒருத்தன். அவனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்க கட்சி விட்டு தூக்கி இருக்க வேண்டாம். அப்படி கட்சி அவங்களை வச்சு தான் கட்சி ஓடுது. உங்களுக்கு மக்கள் வேணுமா, உங்களுக்கு அரசியல்வாதி வேணுமா, மினிஸ்டர் வேணுமா? தூக்கி வெளியே தள்ளி இருக்கணுமே. இன்னொருத்தர் விஸ்கி பிராந்தி இதுல வந்து டாஸ்மார்க்ல ஊழல், அவரை தூக்கி வெளியில இருந்தவன வேற கட்சியில இருந்தவன வர வச்சு போட்டு அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து அவனை ஊர்ல அடிச்சு ஒலையில அடிச்சு மக்களுக்கு பைசா அடிச்சு அவனுக்கு ஒரு போஸ்டிங். அதுக்கப்புறம் கோர்ட் நான் அவர் தவறு செய்தா நான் வெளியே அனுப்பிச்சேன். நீங்க எங்க வெளியே அனுப்பிச்சீங்க? உங்க அவருடைய பிடிமானம் உங்களுடைய பிடிமானம் செந்தில் பாலாஜி கையில இருக்கு. அவர் என்ன பண்ண கோர்ட்டு தான் நடவடிக்கை தவிர முதல்வர்கள் கட்சி தலைவர் மாதிரி எடுக்கல. கோர்ட்டுக்கு பயந்துட்டு நீங்க எடுத்தீங்க, ரைட்டு. இப்ப அடுத்தால அப்பா அப்பான்னு எல்லாரும் கூப்பிடுன்னு சொன்னீங்க, சந்தோஷம். அந்த அப்பான்னு கூப்பிட்ட பையன் கதி இன்னைக்கு அதோ கதி ஆகி போச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லி இதுல வேற அவன் சாதாரண காவலாளி என்ன ஒரு வண்டியில் உள்ள நகை எடுத்துதான் சொல்றீங்க. அதுக்கு என்ன ஸ்பெஷல் ஸ்குவாடு பெரிய இடத்துல வந்து மூவ் பண்ண. அப்போ இதுக்குள்ள ஏதோ ஒரு சார் இருக்காரு. அந்த சார் யாருன்னு தெரியல. அந்த சார் சொல்லித்தானே உங்களுக்கு இந்த பையனை அடிக்கணும், இந்த பையனை கொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த சார் யாருன்னு வெளியே வரவே இல்லையே. அதுக்கு பதிலா நீங்க வந்து அந்த பையனுடைய வீட்டுல வந்து ஒருத்தருக்கு வேலை, ஒருத்தருக்கு 2-3 சென்ட் இடம், அப்புறம் பைசா கொடுத்துருக்கீங்க. கொடுத்தவங்க வாசுவாங்க.
ஐயா. நாங்க என்ன கேட்கிறோம், மக்கள் சார்பாக தான் நான் கேட்கிறேன். எனக்கும் தனிப்பட்ட முறையில யாருக்கும் எனக்கு வெறுப்பு உணர்ச்சியே கிடையாது. இப்போ நீங்க கொடுத்தீங்க ரைட்டு, யார் பைசாவோ கொடுத்தீங்க, எங்க மக்கள் வரி பணம். உங்க அப்பான்னு ஒருத்தன் கூப்பிட்டான்ல, உங்க வளர்ப்பு பையன் மாதிரி தானே. அந்த பையனுக்கு முதல்ல அடிச்சாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் பண்ணிருக்குமா வேண்டாமா? அப்பா வரது என்ன பண்ணீங்க? 6 மாசம் சஸ்பெண்ட் சொன்னீங்க. 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணா இப்போ ஒரு அரசியல்வாதி ஒரு ஆளை கொல்லணும்னு சொல்லிட்டா, கொன்னுட்டா, திருப்பி அவனுக்கு 6 மாசம் சஸ்பெண்ட், ரைட், அப்புறம் ரிலீஸ். அப்ப இது என்ன கொலை? இது என்ன கொலையா தண்டை? இத என்கொயரியா? இது சரி, ஒண்ணு நடந்தா பரவாயில்ல, இதோட 25-26 நடந்திருக்கு உங்க ஆட்சியில. நீங்க என்ன பண்ணுங்க? அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம இந்த அஜித் குமார் மேட்டருக்கு மாத்திரம் எதுக்கு நிலம், எதுக்கு பைசா, எதுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க? இதெல்லாம் நாங்க சந்தோஷம் தான், வேலை வாய்ப்பு கொடுங்க, சந்தோஷம். மிச்சத்தை செஞ்சீங்களே அது வரி பணம் இல்ல. நீங்க உங்க அப்பான்னு சொன்னால உங்களுடைய மாச வருமானத்துல இருந்து எடுத்து கொடுங்க, இல்ல உங்க சொத்துல இருந்து ஒரு பங்கை கொடுங்க, ஏதாவது செய்யலாமே. அது மாதிரி நீங்க செய்யறது விட்டுட்டு உங்க அப்பான்னு கூப்பிட்டு சொன்னால அதுக்கு நீங்க விசுவாசம் காட்டினீங்களா? நீங்க அடிச்சு அவன் செத்து போயிட்டா ரைட்டு, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலையா? இன்னும் எடுக்கல, சரியா எடுக்கல. ரெண்டாவது இதெல்லாம் கொடுத்த நீங்க உங்க கையால கொடுத்திருக்கணும். அப்படியே கொடுத்திருந்தாலும் அரசாங்க பைசா வருதாலும் இல்ல, உங்களுடைய வேலைப்பளு அதிகமா இருப்பதால் நான் துணை முதலமைச்சரை நியமித்துள்ளேன்னு சொன்னீங்க மிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்கள் போய் நேர்ல போய் பார்த்து கொடுத்திருக்கணும். அப்பா எங்க அப்பான்னு சொன்னாங்கப்பா, இப்படி போயிட்டியப்பா அப்படின்னு ஒரு ஆறுதலாக போய் அந்த வீட்டுல போய் செஞ்சிருக்கணும். போல இன்னும் அரசியலுக்கே வரல, ஜெயிக்கவே இல்ல. அடுத்தால ஜெயிக்க போறான் அப்படிங்கிறது ஒரு அசிவாரம். விஜய் போய் நேர்ல போயிட்டு அவர் நடித்த கட்சி பைசா இல்லம்மா, ஊராங்காசு இல்ல, அவருடைய சொந்த வருமானத்துல, சினிமால சம்பாதிக்கிற வருமானத்துல தன்னால முடிஞ்சது. அண்ணான்னு கூப்பிட்டுருக்காங்க. அண்ணான்னு கூப்பிட்டனால அந்த அண்ணாவுடைய குறைய தீக்கணுமே போய் அவரால் முடிஞ்சது கொடுத்திருக்காரு. ஏன்னா அவருக்கு நிறைய தம்பிகள் இருக்காங்க. அவர் சொத்தை பாதியா கொடுக்க முடியாது, ஏதோ ஒரு பகுதி. ஏன்னா நிறைய அண்ணா தம்பிகள் இருக்காங்க, அண்ணாக்கள் இருக்காங்க. இத மாதிரி இதே ஆட்சியில என்ன நடக்கும்? நடக்காமையா இருக்கு. அப்படி நடக்க விஜய்க்கு பிறந்த தேதி நான் சொல்றது என்னன்னா 2ஆம் நம்பர். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தருக்கு லாபம் ஒருத்தருக்கு நஷ்டம். இப்போ ஆட்சியில இருக்கிறவருக்கு லாபமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம், அதான் நஷ்டம். ஆட்சியிலே இல்லாம இருக்கான் பாருங்க, வருமானமே இல்லாம இருக்கான், அவனுக்கு இப்ப லாபம். எப்படி லாபம்? பாவம் புண்ணியம் இருக்கு. நீ இப்போ ஒரு இந்த இதுக்கு போய் கொடுக்கறது ஒரு வட்டாட்சியர் கொண்டு போய் கொடுக்கணும், இல்ல கோட்டாட்சியர் கொண்டு போய் கொடுக்கணும், இல்ல அந்த வீட்டுல போய் கலெக்டர் போய் கொண்டு போய் கொடுக்கணும், ஒரு மினிஸ்டர் கொண்டு போய் கொடுக்கறாரு. அப்ப இந்த கேஸ்ல ஏதோ ஒரு சார் இருக்கார், அதுதான் அர்த்தம். எதுக்கு இந்த சார் அப்படின்னா, இதுக்கு முன்னால பள்ளி மாணவி கற்பழித்து காலேஜ்ல கற்பழித்து நடந்தது. அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுல உண்மையான குற்றவாளியே என்ன காணும். அதுல ஒரு சார் இருக்காருன்னா அந்த சார் யாரு அதுவும் தெரியல. சரி விடுங்க, இதையும் விடுங்க. அதாவது மக்களுக்கு நீங்க இது நாள் வரைக்கும் அவர் என்ன செய்தார்னு மக்கள்கிட்ட போய் பேசுறாங்க. மழை நின்னு போச்சு, இது வெயில் அடிச்சது, வெயில் நின்னு போச்சு, இனிமே மழை காலம். இப்பதான் நீங்க குடி தண்ணீர், மக்களுக்கு குடி தண்ணீர் தேவைன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் டேங்க், அதாவது ஆரோ, சாதா தண்ணி இல்லமா ஆரோ வாட்டர் வைக்கிறாங்க. எப்போ மழை நேரத்துல அவன் தண்ணி குடிப்பான். மழை நேரத்தில் தண்ணி குடிக்கிறதே கம்மி, வெயில் நேரத்தில் செஞ்சிருக்கணும். அதான் எங்க காலத்துல சொல்லுவாங்க, காலத்தில் பயிர் செய்யும் சொல்லுவாங்க. அந்தந்த காலத்துல அந்த வேலையை செஞ்சாதான் நடக்கும். இல்ல ரெண்டாவது ஒவ்வொரு விமர்சிக்கிறீங்க, விஜய விமர்சிக்கிறீங்க. ரெண்டாவது ஒரு தலைவர் விமர்சிக்கலாம், தப்பு இல்ல. செய்த தவறுகளை சொல்லி சுட்டி காட்டலாம் தப்பு இல்ல. கட்சியில இருக்கிற ரெண்டு ஒண்ணுமே தெரியாதவனுக்கு கட்சி தலைமை பேச்சாளருங்கிறான் 2 பேர் வாடுறான் கெட்ட வார்த்தையா அப்படி பேசலாம். நானும் சரி நல்லா பேசலாம் எல்லாரும் சொன்னாங்க. ஏதோ கிருஷ்ணமூர்த்தி சொன்னாங்க. நானும் அவன் போற ப்ரோக்ராமுக்கு ஸ்டேஜ் போலான்னு போனேன். ஆனா ஏழை விஜய் மீட்டிங்ல லேடிஸ் ஃபுல்லா இருக்கும். அதே இது விஜய் மாநாடு பார்த்தேன், கம்ப்ளீட் முக்கால்வாசி லேடிஸ் தான், கால்வாசி தான் ஜென்ஸ். ஆனா இந்த இதுல விஜய் கிருஷ்ணமூர்த்தி மீட்டிங் போயிருந்தேன், ஒரு பொம்பளையால் காணிங்க, எல்லாம் விடல பசங்களை தண்ணியை போட்டு உட்காந்துருக்காங்க.